அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. இன்ஷா அல்லாஹ் நம்மள கிளாஸ் 4ல் வந்துட்டோம். இந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இன்ஷா அல்லாஹ் அந்த கமெண்ட்ஸில் சில விஷயங்கள் கேட்டிருந்தாங்க, சில டவுட்ஸும் போட்டிருந்தாங்க. அதையும் நான் கிளாரிஃபை பண்ணிவிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். அதாவது இந்த மக்தபுன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஒரு மக்தபுன் அப்படின்னா டேபிள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரு சிலர் ஆஃபீஸில் அதுக்கு மீனிங் ஆஃபீஸ் தானே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு சில வார்த்தைகளுக்கு 2 பொருள் இருக்கும், சரிங்களா. அரபிக்கில் அந்த மாதிரி நம்ம நிறைய வார்த்தைகள் சொல்லலாம். அதே போல் தான் இந்த மக்தபுன் அப்படிங்கிறதுக்கு ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டேபிள் அப்படிங்கிறதும் அதுக்கு இன்னொரு பொருள் இருக்குது. அதே போல் பால், மில்க்குக்கு நான் லெபனுன் அப்படிங்கிறத நான் மில்க் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நிறைய பேர் கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க பாலுக்கு ஹலீபுன் அப்படின்னு தான் சொல்லணும். மில்க்குக்கு லெபனுன் கிடையாது. அது கேர்டு இல்லைன்னா யோகட்டுக்கு தான் லெபனுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் மோருக்கு தான் லெபனுன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதாவது நம்ம பார்க்குறது கிளாசிக்கல் அரபிக் தான், சரிங்களா, மோஸ்ட்லி, சரிங்களா. இப்போ மாடர்ன் அரபிக்கில் நிறையா விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருக்குது, மாற்றப்பட்டிருக்குது, ஓகேங்களா. கிளாசிக் அரபிக்கில் லெபனுன் அப்படின்னா பால் தான், ஓகேங்களா. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துலேயுமே பாலுக்கு லெபனுன் அப்படின்னு தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஈவன் குரான்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா லெபனுன் அப்படிங்கிறது பாலாக தான் பாலுக்கு தான் லெபனுன்னு சொல்லியிருப்பாங்க குரான்லேயுமே. நான் அதுவும் உங்களுக்கு இது காட்டுறேன், எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். குரானுடைய வசனங்களே நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுலேயுமே பாருங்கள், பாலுக்கு லெபனுன் அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள், 16வது அத்தியாயம் 66வது வசனம். அதுலேயும் லெபனுன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா பால் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதே போல் 47வது அத்தியாயத்தில் 15வது வசனம் காமிச்சிருக்கிறேன். அதுலேயும் பாருங்கள், லெபனுன் அப்படிங்கிறது பால் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஸோ அப்போ லெபனுனுக்கு பால் அப்படிங்கிறது கரெக்டான மீனிங் தான், சரிங்களா. மோருக்கு லெபனுன் மட்டும் சொல்ல மாட்டாங்க, அல் லெபனு ராய்பு அப்படின்னா தான் மோர். அதே போல் தயிருக்கு கேர்டுக்கு அஸ்ஸபாதியு அப்படின்னா தான் தயிர், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி சில டேர்ம்ஸ் மாறி இருக்கலாம். குரான்லேயே லெபனுங்கிறதுக்கு பால் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இருக்குங்கிறதுனால லெபனுனுக்கு பால் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ரைட், ஓகே. சில கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை டேரெக்டாக அந்த கமெண்ட் செக்ஷன்லேயே கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்தது என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு நோட்ஸ் போட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி நீங்கள் செகண்ட் புக், தேர்ட் புக்லாம் பார்க்கும்போது மறுபடியும் ஃபஸ்ட்டு புக்கில் சொல்கிற சில விஷயங்கள் கனெக்ட் பண்ணி தான் செகண்ட் புக் இருக்கும். செகண்ட் புக்கில் சொல்லப்பட்ட சில விஷயங்களை கனெக்ட் பண்ணி தான் தேர்ட் புக் இருக்கும். ஸோ அதனால் நோட்ஸ் போட்டு எழுதிக்கிறது ரொம்ப 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 நல்லது, உங்களுக்கு ரொம்ப ஃபைதாவாக இருக்கும், சரிங்களா. அடுத்து என்ன அப்படின்னா, முபுத்ததா ஹபரை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லைம்மா. முபுத்ததானா எப்படி இருக்கும், ஹபர்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டையும் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன், அதையும் பாருங்கள். முபுத்ததா அப்படிங்கிறது ஆரம்பத்தில் தான் வரும், ஹபர் அப்படிங்கிறது முபுத்ததாக்கு அப்புறம் தான் வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல் முபுத்ததாங்கிறது மோஸ்ட்லி டெஃபினட்டாக இருக்கும், அதாவது ப்ராப்பர் நவுனாக இருக்கும். ஹபருங்கிறது இன்டெஃபினட்டாக இருக்கும், அதாவது காமன் நவுனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது ப்ராப்பர் நவுன்னா குறிப்பு பெயர் சொல்லாக இருக்கும் முபுத்ததா. ஹபரை பார்த்தீங்க அப்படின்னா பொது பெயர் சொல்லாக இருக்கும். அதாவது முபுத்ததா அலிஃப்லாம் வச்சு இருக்கும், ஹபருங்கிறது அலிஃப்லாம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து ரெண்டுமே இஸ்மு தான், ஓகேங்களா. அதே போல் ரெண்டுமே மர்ஃபுவா தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஓகே, இது நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்போது ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதில் முபுத்ததா ஹபர்னு 2 போர்ஷன் இருக்கும். அதில் முபுத்ததா இப்படி தான் இருக்கும், ஹபர் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. 95% ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான் முபுத்ததா இருக்கும், இப்படி தான் ஹபர் இருக்கும். ஆனால் இன் சம் கேசஸ், எக்ஸப்ஷனாக சில நேரங்களில் இந்த முபுத்ததா ஹபர் மாறி வரும். எப்படி மாறி வரலாம் அப்படின்னா, ஹபர் முன்னாடியும் முபுத்ததா பின்னாடியும் வரலாம். முபுத்ததா வேறு மாதிரியும் வரலாம், ஹபர் வேறு மாதிரியும் வரலாம். அதாவது இப்போ நம்ம பார்த்தோம்ல, இன்டெஃபினட்டாக தான் இருக்கும், டெஃபினட்டாக தான் இருக்கும், முபுத்ததானா ப்ராப்பராக இருக்கும். அந்த விஷயங்கள் மாறி வரலாம், சரிங்களா. அதாவது ஒரு 5% மாறி வரும். அரபிக்கில் ஒரு சென்டென்ஸ்னால் இதான் ஃபார்மெட்டு, ஃபஸ்ட்டு முபுத்ததா, நெக்ஸ்ட்டு ஹபர், சரிங்களா. இதான் ஃபார்மெட்டு, பேசிக் ஃபார்மெட்டு இது தான். இதை மறந்துட வேண்டாம். சில சமயத்தில் இந்த ஃபார்மெட் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத தான் சொல்ல வரேன், சரிங்களா. வேறு எப்படியெல்லாம் வரும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, இன்ஷா அல்லாஹ் போக போக செஷன்ஸ் போக 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 நீங்கள் அந்த
சென்டென்ஸை நீங்களாக ஒரு கட்டத்தில் உருவாக்குவீங்க. இது அல்லாமல் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் ஃபார்மில் அல்லாமல் வேறு வேறு ஃபார்ம்ஸில் நீங்கள் சென்டென்ஸை பார்ப்பீங்க, படிப்பீங்க. ஸோ அங்கங்கே உங்களுக்கு வந்து எப்படி முபத்ததா வருது, எப்படி ஹபர் வருது அப்படிங்கிறத நம்ம அங்கங்கே தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சென்டென்ஸ் அப்படின்னாலே ஒரு சென்டென்ஸ் அப்படின்னாலே 2 போர்ஷன் அதில் இருக்கும், முபத்ததா ஹபர். முபத்ததாங்கிறது இந்த மாதிரி இருக்கும், ஹபருங்கிறது இந்த மாதிரி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது ஒரு ஃபார்ம். முபத்ததா ஹபருங்கிறது இப்படியும் வரலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு வே. ஓகே, முபத்ததா ஹபர் இப்படியும் வரலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மெத்தட். இப்படியும் முபத்ததா வரலாம், இப்படியும் ஹபர் வரலாம். ஓகேங்களா? அப்போ வேறு வேறு மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் அங்கங்கே நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? அப்புறம் ஒரு சின்ன விஷயம், இந்த வீடியோவில் நீங்கள் வந்து புதுசாக ஒரு விஷயம் பார்ப்பீங்க. என்னென்னா, அரபிக் லெட்டரை நான் அப்படியே வந்து தமிழ்லையும் சொல்கிறேன், தமிழ்லையும் எழுதி காட்டுறேன். ஸோ ஏன்னா இந்த நம்மளோட வீடியோஸை அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நான் முஸ்லீமும் பார்க்குறாங்க. சரிங்களா? அந்த சகோதரி வந்து கேட்டுக்கிட்டாங்க, எனக்கு அந்த அரபிக் வேர்டை அப்படியே நீங்கள் தமிழில் சொன்னால் நல்லாயிருக்கும்ங்கிறதுனால அவங்க கேட்டுக்கிட்டதுனால நான் தமிழில் போடுறேன். பட் தமிழில் இருக்கிறத அப்படியே நீங்கள் தமிழில் மாதிரியே வாசிச்சிங்கன்னா சரியாக வராது. இப்போ நான் வந்து ஹபருக்கு கபர்னு தான் எழுதியிருக்கேன், அது கபர்னு சொல்லக்கூடாது. ஸோ அரபிக் லெட்டர்ஸையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாசிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து நம்ம போன செஷனில் பார்த்த ஒரு சின்ன விஷயத்தை நான் ஒரு ரீகேப் மாதிரி சொல்லிடுறேன். புதுசாக பார்த்த ஒரு விஷயம் என்ன பார்த்தோம்? ஹம்சத்துல் வசல், ஹம்சத்துல் கதா, இது 2 பற்றி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இந்த ஹம்சத்துல் வசலுங்கிறது ஆரம்பத்தில், அதாவது ஒரு வேர்ஸ் ஒரு சென்டென்ஸோட ஆரம்பத்தில் இந்த ஹம்சத்துல் வசல் இருக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து உச்சரிப்போம், அப்படின்னு சொல்லி நம்ம உச்சரிப்போம். இதுவே இடையில வருது அப்படின்னு சொன்னால் அந்த அலிஃபை நம்ம உச்சரிக்க மாட்டோம். இது மாதிரி நம்ம வந்து எங்கெல்லாம் ஒரு அலிஃபை அந்த ஆங்கிற சவுண்டு உச்சரிப்போம் இல்லைன்னா தேவையில்லைன்னா உச்சரிக்க மாட்டோமோ அந்த இடத்துலலாம் நீங்கள் அலிஃபை பார்த்தீங்கன்னா ஹம்சா இல்லாமல் தான் இருக்கும். இதுதான் ஹம்சத்துல் வசல். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளும் காட்டுறேன் பாருங்கள். அல் ஃபாத்திஹால முதல் வசனத்தை எடுத்துக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹி ரொப்பில் ஆலமீன். அங்கே பாருங்கள், அல்ஹம்து அப்படிங்கிறது வந்து அந்த அலிஃபுக்கு கீழேயோ மேலேயோ ஹம்சா இல்லை, ஆனால் ஆங்கிற சவுண்டு நம்ம அதுக்கு கொடுக்குறோம். அந்த அலிஃப் வந்து அங்கே எலாங்கேஷனுக்காக யூஸ் பண்ணப்பட்ட அலிஃப் கிடையாது, ஆமாவா? ஆனாலும் நம்ம அங்கே வந்து ஹம்சா போடலை, ஜஸ்ட் அலிஃப் மட்டும் போட்டு தான் எழுதியிருக்கிறோம். இது ஆரம்பத்தில் வர்றதுனால நாம் எப்படி எழுதியிருக்கிறோம். இதே அல்ஹம்துவை நான் வசனத்தோட இடையில இருக்கிற மாதிரி ஒரு வசனத்தை நான் காட்டுறேன், அதையும் பாருங்கள். அதில் பாருங்கள், வகாலுல் ஹம்து லில்லாஹி, வகாலுல் ஹம்து. இங்கே பாருங்கள், அதே அல்ஹம்து தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் அந்த அலிஃபை வந்து வாசிக்காமல் அந்த லாமோட சேர்த்துட்டாங்க. அதாவது முன்னாடி உள்ள லெட்டரை வந்து லாமோட சேர்த்துட்டாங்க. ஸோ அந்த அலிஃப் வந்து போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஹம்சத்துல் வசல். சரிங்களா? அப்போது ஹம்சத்துல் வசல் அப்படிங்கிறது வசனத்தோடைய ஆரம்பத்தில் வந்தால் அதை உச்சரிப்பாங்க, இடையில வந்தால் அந்த அலிஃபை உச்சரிக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் ஹம்சத்துல் வசல். சரி, அதே மாதிரி ஹம்சத்துல் கதாவுக்கும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம். குரான்லேருந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம், காட்டுறேன் பாருங்கள். ஹம்சத்துல் கதாக்கு எக்ஸாம்பிள். ஸோ 2:43 வசனம் காட்டியிருக்கேன் பாருங்கள். வா அக்கீமுஸ் சொலாத்து. சரிங்களா? அங்கேயே பாருங்கள், அந்த ஃபர்ஸ்ட் இது அக்கீமு, அதில் அந்த அலிஃபை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்தியா குரான் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த அலிஃபா தான் இருக்கும், ஹம்சாலாம் இருக்காது. இதே நீங்கள் மதீனா ஸ்கிரிப்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹம்சாவும் இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த 2:43 இந்த அக்கீமுஸ் சொலாத் அங்கே வந்து அந்த அலிஃப் ப்ரொனவுன்ஸ் பண்ணப்பட்டிருக்குது. இது ஆரம்பத்தில் இருக்குது. ஸோ மேபி அதனால் போட்டிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். இதே வார்த்தையை இடையில வர்ற மாதிரி நான் காமிக்கிறேன், அதையும் பாருங்கள். அதே 2வது அத்தியாயத்தில் 83வது வசனத்தில் லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதே வேர்டு வந்திருக்கும், லின்னாசி ஹுஸ்னவு வ அக்கீமுஸ் சொலாத்து. சரிங்களா? முன்னாடி இடையில இருந்தாலும், அதாவது ஃப்ரண்ட்டில் இருந்த வசனத்தோட ஃப்ரண்ட்டில் இருந்தாலும் அந்த அலீஃபை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க, இடையில இருந்தாலும் அந்த அலீஃபை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. முன்னாடி வார்த்தைகள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, எதுவும் சேர்க்கப்பட்டாலும் சரி சேர்க்கப்படாட்டியும் சரி, இந்த அலீஃப் ப்ரொனவுன்ஸ் பண்ணப்படும். இந்த ஹம்சத்துல் கதாவை ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது 2த்துக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹம்சத்துல் வசில் அப்படிங்கிறது வசனத்தோட ஆரம்பத்தில் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. இடையில வந்துருச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா அப்போது அந்த ஹம்சத்துல் வசலை நாம் ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? இப்படி இருக்கிற ஹம்சத்துல் வசல் வந்து ஹம்சாவோட இருக்காது. ஓகேவா? இதே ஹம்சத்துல் கத்தானா வசனத்தோட ஆரம்பத்தில் இருந்தாலும் சரி வசனத்தோட இடையில இருந்தாலும் சரி, முன்னாடி ஏதாவது ஒரு வார்த்தை சேர்க்கப்பட்டாலும் சரி சேர்க்கப்படாட்டியும் சரி, அந்த அலிஃபை நாம் உச்சரிக்க செய்வோம். அது ஹம்சாவோட தான் இருக்கும். புரியுதுங்களா? 2த்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். சரிங்களாம்மா? ஓகே, இப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் செஷனுக்குள்ளே போயிடலாம், கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். சரிங்களா? ஓகே, நம்ம 3rd லெசனை பார்த்துட்ருக்குறோம். அதாவது 3rd லெசனை என்ன பார்த்தோம் அப்படின்னா,
ஒரு அலிஃப்லாம் போட்டு ஒரு இஸ்மை எப்படி எழுதணும், அலிஃப்லாம் போடாட்டி அந்த இஸ்மை எப்படி எழுதணும், முக்கியமாக அலிஃப்லாம் போட்டால் அந்த எழுத்துடைய அந்த வார்த்தையினுடைய கடைசி எழுத்துடைய ஹரக்கத் எப்படி இருக்கணும், அலிஃப்லாம் போடாமல் எழுதணும்னா அந்த இஸ்முடைய கடைசி எழுத்துடைய ஹரக்கத் எப்படி இருக்கணும். இதுதான் வந்து முக்கியமாக பார்க்கப்பட்டது வந்து இந்த லெசனில். இதுதான் ஆரம்பத்தில் நம்ம 3rd லெசனுடைய ஆரம்பத்திலே நம்ம அதான் பார்த்தோம். ஒரு இஸ்மு கொடுத்துருப்பாங்க, அலிஃப்லாம் இருக்காது, அதே இஸ்மு அலிஃப்லாம் போட்டு எழுதுனா என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தோம். சேம் அதே மாதிரி தான் இந்த லெசனோட கண்டினியூஷனை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பாருங்கள். லாஸ்ட்டாக நம்ம போன கிளாஸில் நியூ வேர்ட்ஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்குதா? நியூ வேர்ட்ஸ் பார்த்தோம், வாக்கிஃபுன் ஜாலிசுன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக நியூ வேர்ட்ஸ் பார்த்தோம். அதுக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதுதான் அந்த பேஜு. ஸோ கீழே என்ன காமிச்சிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி தான் இந்த லெசனோட 3rd லெசனோட ஸ்டார்டிங்கில் எப்படி ஒரு 4 வார்த்தை அலிஃப்லாம் போடாமலும் அலிஃப்லாம் போட்டும் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத காமிச்சாங்கல்ல. ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு 4 இஸ்மை காமிச்சிருக்காங்க. வாங்க அது என்னங்கிறத பார்க்கலாம். இதுதான் அந்த 4 அடுத்த, அதாவது 3rd லெசன்லேயே நம்ம லாஸ்ட்டாக நியூ வேர்ட்ஸ் பார்த்தா அதுக்கு அடுத்து இருக்கிறது இதுதான். ஸோ இங்கே ஒரு 4 இஸ்மு கொடுத்துருக்காங்க. அந்த இஸ்மை வந்து அலிஃப்லாம் போட்டு எழுதும்போது எப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். நஜ்முன் கொடுத்துருக்கிற இஸ்மு வந்து நஜ்முன், அ ஸ்டார். ஓகேங்களா? அதை அலிஃப்லாம் வச்சு எழுதும்போது எப்படி எழுதியிருக்கிறாங்க, அந்நஜ்மு, அந்நஜ்மு. ஓகேங்களா? நான் இது 4த்தையும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் என்னங்கிறத நான் கேட்குறேன். ஓகே, அடுத்த இஸ்மை பாருங்கள், ரஜூலுன். அடுத்த இஸ்மு ரஜூலுன், அது அலிஃப்லாம் வச்சு எழுதும்போது எப்படி எழுதியிருக்கிறாங்க, அர் ரஜூலு. ஓகேவா? 3வது பாருங்கள், தீக்குன். தீக்குன்னா சேவல், ரூஸ்டர், அ ரூஸ்டர், தீக்குன். அது அலிஃப்லாம் வச்சு எழுதும்போது எப்படி எழுதியிருக்கிறாங்க, அத் தீக்கு, அத் தீக்கு. லாஸ்ட் ஒன் பாருங்கள், தாலிபுன். தாலிபுன், அது அலிஃப்லாம் வச்சு எழுதும்போது அத் தாலிபு, அத் தாலிபு. நீங்கள் நினைக்கலாம் இதுதான் தெரியுமே, அலிஃப்லாம் போடாமல் எழுதின ஒரு இஸ்மை அலிஃப்லாம் போட்டு எப்படி எழுதணுங்கிறது தான் தெரியுமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இதில் ஒரு மைன்யூட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இந்த லெசனோட ஆரம்பத்தில் பார்த்த அந்த 4 இஸ்மையும் காமிக்கிறேன், இதையும் பாருங்கள். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ நான் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 4 லெட்டர்ஸை பாருங்கள், ஃபஸ்ட்டு 4 இஸ்மை பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அதில் அந்த பைத்துன், கிதாபுன், கலமுன், ஜமலுன் இதையெல்லாம் நீங்கள் அலிஃப்லாம் வச்சு எழுதும்போது எப்படி எழுதியிருக்கிறீங்க, அல் பைத்து, அல் கிதாபு, அல் கலமு, அல் ஜமலுன்னு எழுதியிருக்கிறோம். அதே இந்த 4 வார்த்தையை நீங்கள் இஸ்மு அலிஃப்லாம் போட்டு எழுதும்போது எப்படி எழுதியிருக்கிறீங்க, அன் நஜ்மு, அர் ரஜூலு, அத் தீக்கு, அத் தாலிபு. இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். என்னென்னா, மேலே இருக்கிற 4 இஸ்மை நீங்கள் அலிஃப்லாம் வச்சு எழுதும்போது லாம் உச்சரிக்கப்படுது, ஆமாவா? அதே கீழே இருக்கிற அந்த 4 இஸ்மை நீங்கள் அலிஃப்லாம் போட்டு எழுதும்போது அந்த லாம் உச்சரிக்கப்படவே இல்லை. இதுதான் டிஃப்ரென்ஸு. மேலே பாருங்கள், பைத்துன்னு அலிஃப்லாம் வச்சு எழுதும்போது அல் பைத்து, அந்த லாமை உச்சரிக்கிறோம். அதே மாதிரி அடுத்த இதை பாருங்கள், அல் கிதாபு, அந்த லாமை உச்சரிக்கிறோம். அல் கலமு, அந்த லாமை உச்சரிக்கிறோம். அல் ஜமலு, அந்த லாமை உச்சரிக்கிறோம். இதே இந்த 4 லெட்டரில் 4 இஸ்மில் பாருங்கள், அன் நஜ்மு, அன் நஜ்மு, லாம் இல்லை, டைரெக்டாக அலிஃப் வந்து நூனோட இணைக்கப்படுது, அன் நஜ்மு. அடுத்தது பாருங்கள், அதே மாதிரி அர் ரஜூலு, லாம் உச்சரிக்கப்படலை. அடுத்தது அத் தீக்கு, அத் தீக்கு, லாம் உச்சரிக்கப்படலை, அலிஃபை டைரெக்டாக தாலோட இணைச்சாச்சு, அத் தீக்கு. லாஸ்ட்டு வேர்டு பாருங்கள், அத் தாலிபு, அத் தாலிபு. ஸோ இங்கேயே லாம் உச்சரிக்கப்படலை. ஸோ அப்போது இங்கே டிஃப்ரென்ஸ் என்ன, ஒரு இடத்துல லாம் உச்சரிக்கப்படுது, ஒரு இடத்துல லாம் உச்சரிக்கப்படலை. அப்போ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, எந்த லெட்டர் வந்தால் லாம் உச்சரிக்கணும், எந்த லெட்டர் வந்தால் லாம் உச்சரிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு டவுட் வருதா? ஸோ இதுக்கு தான் அரபிக்கில் இருக்கிற மொத்த எழுத்துக்களையும் 2ஆக பிரிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? மொத்த எழுத்துக்களையும் அலிஃப்லேருந்து யா வரைக்கும் இருக்கிற மொத்த எழுத்துக்களையும் 2ஆக பிரிச்சிருக்கிறாங்க. ஒரு 2 குரூப் ஆஃப் லெட்டர்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஷம்சியா, கமரியா, ஹுரூஃபு ஷம்சியா, ஹுரூஃபுல் கமரியா.
அதாவது ஹுரூஃபு ஷம்சியானா சன் லெட்டர்ஸ், சூரிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் ஹுரூஃபுல் கமரியா அப்படின்னா மூன் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சந்திர எழுத்துக்கள், சூரிய எழுத்துக்கள், சந்திர எழுத்துக்கள்னு மொத்த அரபிக் லெட்டர்ஸையும் இந்த மாதிரி ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ மூன் லெட்டர்ஸில் என்னென்ன வரும், சன் லெட்டர்ஸில் என்னென்ன வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா எங்கெல்லாம் உச்சரிக்கணும், எங்கெல்லாம் உச்சரிக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? அது என்னங்கிறத பார்க்கலாமா? ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், நான் இந்த சன் லெட்டர் மூன் லெட்டர் ரெண்டையுமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். ஹுரூஃபு ஷம்சியா அப்படின்னா என்னென்னு சொன்னேன், சன் லெட்டர்ஸ். ஓகேவா? அதாவது சூரிய எழுத்துக்கள். இந்த ஹுரூஃபு ஷம்சியா, அல் ஹுரூஃபு ஷம்சியா அப்படின்னு சொல்லும்போதே அந்த ஃபா டைரெக்டாக ஷீனோட தான் இணையுது. லாமை வந்து உச்சரிக்கலாங்க கரெக்டாக. அந்த ஃபா வந்து டைரெக்டாக ஷீனோட இணையுது. ஸோ அங்கேயே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருது. அப்போ ஷம்சியாவுடைய எழுத்துக்கள் என்னென்ன இருக்குதோ அங்கேயெல்லாம் லாம் உச்சரிக்கப்படாது. சரியா? அலிஃப்லாமுக்கு அப்புறம் என்ன லெட்டர் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த லெட்டர் ஷம்சியாவுடைய எழுத்தாக இருந்ததுன்னா, அதாவது சன் லெட்டர்ஸாக இருந்ததுன்னா அந்த இடத்துல லாம் உச்சரிக்கப்படாது அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஹுரூஃபு ஷம்சியான சன் லெட்டர், அதாவது சூரிய எழுத்துக்கள். அலிஃப்லாமுக்கு அப்புறம் ஷம்சியாவுடைய எழுத்து வருது அப்படின்னா அந்த இடத்துல லாம் உச்சரிக்கப்படாது. ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த ஷம்சியாவுடைய எழுத்துக்கள் என்னென்னங்கிறத பார்த்துருங்க. தா, சா, தால், ஜால், ரா, ஜா, சீன், ஷீன், சாத், தாத், தா, ஜா, லாம், நூன். ஸோ இந்த 14 எழுத்துக்களும் சூரிய எழுத்துக்கள். ஓகேங்களா? சன் லெட்டர்ஸ். அலிஃப்லாமுக்கு அப்புறம் இந்த எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து வருது அப்படின்னா அங்கே லாம் உச்சரிக்கப்படாது. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் இப்போ நம்ம பார்த்தோம்ல, நஜ்முன், ரஜுலுன், தாலிபுன், தீக்குன், இந்த வார்த்தைகள் எல்லாமே அலிஃப்லாமை போட்டு எழுதும்போது அங்கே லாம் உச்சரிக்கப்படலை. பாருங்கள், அன் நஜ்மு, அர் ரஜுலு, அத் தீக்கு, அத் தாலிபு அப்படின்னு தான் எழுதியிருக்கிறோம். லாம் எழுதியிருக்கிறோம், ஆனால் உச்சரிக்கப்படலை. ஸோ ஏன்னா அந்த அலிஃப்லாமுக்கு வர எழுத்துக்கள் எல்லாத்தையும் பாருங்கள், நூன், ரா, தா, தா. ஸோ இதெல்லாம் என்ன எழுத்து? ஷம்சியாவுடைய எழுத்து அப்படின்னு சொன்னோம். ஸோ அதனால தான் லாம் உச்சரிக்கப்படலை. டேரெக்டாக அலிஃபை வந்து லாமுடைய நெக்ஸ்ட் லெட்டரோடு சேர்த்துட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த ஷம்சியாவுடைய எழுத்துக்கள் வந்து மோஸ்ட்லி வந்து பேராக தான் இருக்கும். பாருங்கள், தா, சா, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எல்லாமே வந்து பேராக வரும். கடைசியாக லாம், நூன், இந்த 4 லெட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இடையில வர்றது எல்லாமே பேராக வர லெட்டர் எல்லாமே ஷம்சியாவுடைய எழுத்துக்கள். ஓகேங்களா? இப்போ 3 லெட்டர்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? கீழே பாருங்கள், அல் ஹுரூஃபுல் கமரியா, அல் ஹுரூஃபுல் கமரியா. அந்த ஹுரூஃபுல் கமரியான்னு சொல்லும்போதே அந்த ஃபா வந்து லாமோட இணையுது. ஆமாவா? அப்போ அந்த கமரியாவோட எழுத்துக்களில் லாம் உச்சரிக்கப்படணும். சரியா? கமரியாவோட எழுத்துக்கள் 3 லெட்டர்ஸாக இருக்குது அப்படின்னா அங்கே லாம் உச்சரிக்கப்படணும். ஸோ நீங்கள் ஹெட்டிங்கை வச்சே லாம் உச்சரிக்கப்படணுமா படக்கூடாதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எது சன் லெட்டர், எது மூன் லெட்டர் அப்படிங்கிறதுல வந்து கவனமாக இருக்கணும். சரியா? ஸோ இப்போ பாருங்கள், சன் லெட்டர்ஸ் பார்த்துட்டோம். எதெல்லாம் சன் லெட்டர்ஸில் இல்லையோ அது எல்லாமே மூன் லெட்டர்ஸ். ஓகேவா? ஸோ அதே ஒரு வாட்டி நான் வாசிச்சு காமிச்சிடுறேன் பாருங்கள். ஹம்சா, பா, ஜீம், ஹா, ஹா, ஐன், ஐன், ஃபா, காஃப், கேஃப், மீம், ஹா, வாவ், யா. ஸோ இது எல்லாமே வந்து என்னது? மூன் லெட்டர்ஸ். ஓகேவா? அலிஃப்லாமுக்கு அப்புறம் இந்த 3 லெட்டர்ஸில் ஏதாவது ஒரு லெட்டர் வருது அப்படின்னா அந்த இடத்துல லாம் கண்டிப்பாக உச்சரிக்கப்படணும். ஸோ அதனால தான் அந்த 3rd லெசனோட ஸ்டார்டிங்கில் சில இஸ்முக்களை பார்த்தோம்ல, அதாவது என்னென்ன பார்த்தோம்? பைத்துன், கிதாபுன், கலமுன், ஜமலுன்லாம் பார்த்தோம்ல. இதை நம்ம அலிஃப்லாம் வச்சு எழுதும்போது எப்படி எழுதணும்? அல் பைத்து, அல் கிதாபு, அல் கலமு, அல் ஜமலு அப்படின்னு அந்த லாமை சேர்த்து தான் உச்சரித்து எழுதியிருக்கிறோம். ஏன்? அலிஃப்லாமுக்கு அப்புறம் வர்ற அந்த பா, கேஃபு, காஃப், ஜீம் இது எல்லாமே வந்து மூன் லெட்டர்ஸ், கமரியாவுடைய எழுத்துக்கள். ஸோ அதனால தான் சேர்த்து லாமை சேர்த்து உச்சரிச்சிருக்கிறோம். புரியுதா? இதுதான் ஹுரூஃபு ஷம்சியா, இதுதான் ஹுரூஃபுல் கமரியா, சன் லெட்டர்ஸ், மூன் லெட்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம அடுத்த கவனம் நம்ம எதில் வைக்கணும்? அலிஃப்லாமை போட்டு எழுதுறதா இருந்தால் ஷம்சியாவோட லெட்டர் வருதா, கமரியாவோட லெட்டர் வருதா, லாமை உச்சரிக்கணுமா, லாமை உச்சரிக்கக்கூடாதா அப்படிங்கிறதுல இனிமேல் நம்ம கவனமாக இருக்கணும். இதுக்கான எக்ஸாம்பிளில் வந்து இந்த லெசன்லேயே அடுத்த பேஜில் கொடுத்துருக்காங்க. புக்கு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் அந்த 4 இஸ்மை பார்த்தீங்கள்ல, அந்த பேஜுக்கும் அடுத்த 2 பேஜ் தள்ளி பார்த்தீங்கன்னா அந்த பேஜில், அதாவது பேஜ் நம்பர் 19, ஓகேவா? பேஜ் நம்பர் 19
அந்த ஹுருஃபுல் கமரியா ஹுருஃபு ஷம்சியா அந்த லெட்டர்ஸ் தனித்தனியாக போட்டு எக்ஸாம்பிளில் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதையே அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் நம்ம பேக்கில் வரும். சரியா? அந்த பேஜை ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் நம்ம முன்னாடி திருப்பி அந்த பேஜை வந்து கண்டினியூ பண்ணலாம், அந்த லெசனை வந்து கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ பேஜ் நம்பர் 19 எடுத்துக்கோங்க எல்லாம். அங்கே இப்போ அந்த பேஜில் பாருங்கள் கொடுத்துருக்காங்க, அல் ஹுரூஃபுல் கமரியா வல் ஹுரூஃபு ஷம்சியா, அதாவது சந்திர வார்த்தைகள் மற்றும் சூரிய வார்த்தைகள். கமர்னா சந்திரன், ஷம்ஸ்னா சூரியன். ஓகேங்களா? ஹர்ஃப்னா ஒரு எழுத்து, ஹுரூஃப் அப்படின்னா எழுத்துக்கள், லெட்டர்ஸ் ப்ளூரல்ஸில். ஓகேங்களா? ரைட். இப்போது ஒரு பக்கம் கமரியாவோட எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கம் ஷம்சியாவோட எழுத்துக்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த 3 லெட்டர்ஸை பார்த்துடலாம். கமரியாவோட எழுத்துக்களை பார்த்துடலாம், சந்திர எழுத்துக்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹம்சா கமரியாவுடைய எழுத்து. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக அல் அபு, கமரியாவோட எழுத்துக்கள்லாம் என்ன இருக்கணும்? லாம் உச்சரிக்கப்படணும். கமரியா லாம் உச்சரிக்கப்படணும். 3 லெட்டர்ஸ்னால் லாம் உச்சரிக்கப்படணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 3னா லாம் இருக்கணும், 3னா லாம் இருக்கணும். ரைட். இப்போ பாருங்கள், ஹம்சா அல் அபு தந்தை, லாம் உச்சரிக்கப்பட்டிருக்கு. அல் அபு தந்தை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பா அல் பாபு. பாருங்கள், அலிஃப்லாமுக்கு அப்புறம் என்ன எழுத்து வந்திருக்குன்னு பாருங்கள், பா வந்திருக்கு. பா வந்திருக்குன்னா அது கமரியாவுடைய எழுத்து. அப்போ கமரியாவுடைய எழுத்துனா லாம் உச்சரிக்கப்படணும். அதுதான் இங்கே மெயினாக பார்க்கணும். சரியா? அல் பாபு, நம்மளுக்கு இதுக்கெல்லாம் மீனிங் மோஸ்ட்லி தெரியும் நம்மளுக்கு. கதவு, பாபுன்னா கதவு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த கதவு. ஓகே, ஸ்பெசிஃபிக்காக பார்த்து சொல்கிறாங்க. ஸோ அந்த கதவு. நெக்ஸ்ட்டு ஜீம் அல் ஜன்னத்து. ஜன்னத்துக்கு வந்து சொர்க்கமுங்கிற அர்த்தமும் இருக்குது, தோட்டம் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. சரிங்களா? அந்த தோட்டம். ஓகேங்களா? கார்டன், த கார்டன். ஓகே. நெக்ஸ்ட்டு ஹ அல் ஹிமாரு. அல் ஹிமாரு, அலிஃப்லாமுக்கு அப்புறம் ஹாங்கிற கமரியாவோட எழுத்து வந்திருக்கிறதுனால லாம உச்சரிக்கிறாங்க. சரியா? அல் ஹிமாரு, அந்த கழுதை. நெக்ஸ்ட்டு ஹ அல் ஹுபுசு. அல் ஹுபுசு, ஹுபுசுன்னா பிஸ்கெட், ரொட்டி பாக்கெட். சரிங்களா? அடுத்து ஐன் அல் ஐனு. அல் ஐனு, ஐனுன்னா கண்ணு. சரிங்களா? அல் ஐனு, ஐஸ், த ஐ. ஓகே. நெக்ஸ்ட்டு கைன் அல் கதாஉ. அல் கதாஉ அப்படின்னா மதிய உணவுன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து ஃப அல் ஃபமு. சரிங்களா? அல் ஃபமு, வாய் அப்படின்னு அர்த்தம். அல் ஃபமுனா வாய் அப்படின்னு அர்த்தம். அலிஃப்லாமுக்கு அப்புறம் ஃபாங்கிற ஒரு 3 லெட்டர் வந்திருக்கிறதுனால லாம சேர்த்து உச்சரிக்கிறாங்க. அல் ஃபம்மு, வாய். நெக்ஸ்ட்டு காஃப் அல் கமரு. இது நம்மளுக்கு தெரியும், கமர்னா சந்திரன். அந்த கமரியாவில் இருக்குது, ஹுரூஃபுல் கமரியா அப்படிங்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அது சந்திரன். ஸோ அல் கமருங்கன்னா சந்திரன் அப்படின்னு அர்த்தம். அது சந்திர எழுத்தாக இருக்கிறதுனால, காஃப் வந்து சந்திர எழுத்தாக இருக்கிறதுனால லாம உச்சரிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கேஃப் அல் கல்பு, நாய். கல்புனா நாய். நெக்ஸ்ட்டு மீம் அல் மாஉ, தண்ணீர், வாட்டர். வாவ் அல் வலது, சிறுவன். ஓகே, பாய். நெக்ஸ்ட்டு ஹா அல் ஹவாஉ அப்படின்னா ஏர், ஏர்னு சொல்லலாம். ஆசைகளையும் அல் ஹவாவுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அல் ஹவாவு அப்படின்னா ஆசைகள், விஷ். ஓகே. யா அல் எது, கை, ஹேண்ட், த ஹேண்ட். ஓகே. இது ஃபுல்லாக என்னது? கமரியாவுடைய எழுத்துக்கள், அதாவது சந்திர எழுத்துக்கள். இப்போ அதே மாதிரி ஷம்சியாவோட எழுத்துக்கள் பார்ப்போமா? சன் லெட்டர்ஸ். சன் லெட்டர்ஸ் அதே மாதிரி என்னென்ன இருக்கோ அதெல்லாம், அந்த லெட்டர்ஸ் எல்லாம் போட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ சன் லெட்டர்ஸை பார்த்தீங்கன்னா எதுலேயுமே லாம் உச்சரிக்கப்பட்டிருக்கவே பட்டிருக்காது. ஓகேவா? லாம் உச்சரிக்கப்படாதது தான் சன் லெட்டர். லாம் கண்டிப்பாக வரணும்னா அது 3 லெட்டர். ஓகே. உச்சரிக்கப்படணும் அப்படின்னா அதுதான் 3 லெட்டர். ஓகே. இப்போ ஷம்சியாவோட எழுத்துக்கள் சன் லெட்டர்ஸ் அப்படின்னா என்ன பண்ணணும்? லாம் உச்சரிக்கப்படக்கூடாது. ஸோ பாருங்கள், தா அத் தாஜிரு. பாருங்கள், லாமை விட்டுட்டாங்க, டைரெக்டாக அலீஃபை வந்து தாவோட இணைச்சிருக்காங்க. அத் தாஜிரு. இந்த ஷம்சியோட எழுத்துக்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஷம்சியா எழுத்துக்கு மேலே கண்டிப்பாக ஷத் இருக்கும். சரிங்களா? டபிள்யூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஷத்தா. சரியா? ஏன்னா நம்ம லாமை உச்சரிக்கிறது இல்லைல்ல, அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்தோடய நம்ம வந்து அந்த ஷம்சியோட எழுத்தை சேர்க்கறதுனால மோஸ்ட்லி அங்கே ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுனால அங்கே ஷத்து இருக்கும். சரிங்களா? இப்போ தா அத் தாஜிரு அப்படின்னா வியாபாரி, மர்ச்சன்ட். ச அஸ் சௌபு. அஸ் சௌபு அப்படின்னா ஆடை, சௌபுன்னா ஆடை. ஓகேயா? ஓகே, அதாவது கிளாத், துணி. நெக்ஸ்ட்டு தால் அத் தீக்கு. அத் தீக்கு சேவல். தீக்குன்னா தெரியும் நம்மளுக்கு, சேவல். அத் தீக்கு. ரா அத் ரஹபு. அத் ரஹபு தங்கம். ரஹபுன்னா தங்கம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ரா அர் ரஜூலு.
மனிதன், அந்த மனிதன். அர்-ரஜுலு மனிதன், மேன். ஓகே. ஜ அஸ்-ஸஹ்ரத்து பூ, அதாவது ஃப்ளவர். ஓகேங்களா. அஸ்-ஸஹ்ரத்து ஃப்ளவர், த ஃப்ளவர். சீன் அஸ்-சமக்கு மீன். ஓகேவா. சமக்குன்னா மீன், அஸ்-சமக்கு அப்படின்னா த ஃபிஷ். நெக்ஸ்ட் ஷீன் அஷ்-ஷம்சு, ஷம்சுனா சூரியன், அஷ்-ஷம்சு அந்த சூரியன். ஷீனுங்கிறது ஷம்சியோட எழுத்து, ஸோ அதனால் லாம் உச்சரிக்கப்படலை. சாத் அஸ்-சதுரு, அஸ்-சதுரு, சதுருன் அப்படின்னா உள்ளம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. அஸ்-சதுரு. அடுத்தது பாருங்க, த அத்-துவைஃபு. ஓகேவா. அத்-துவைஃபு அப்படின்னா விருந்தினர்னு அர்த்தம். சரிங்களா. விருந்தினர். துவைஃபுன் அப்படின்னா விருந்தினர்கள். ஓகேவா, கெஸ்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தோ அத்-தாலிபு. தாலிபுன்னா தெரியும் நம்மளுக்கு, மாணவன். அந்த வார்த்தையை தான் அலிஃப்லாம் போட்டு எழுதியிருக்கிறாங்க, அத்-தாலிபு. ஓகே. நெக்ஸ்ட்டு த அத்-ஸஹ்ரு, அத்-ஸஹ்ரு. ஸஹ்ருன் அப்படின்னா முதுகுன்னு அர்த்தம். ஓகேவா. ஸஹ்ருன் அப்படின்னா முதுகு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அதை தான் அலிஃப்லாம் போட்டு எழுதியிருக்கிறாங்க, அத்-ஸஹ்ரு. அந்த ஸங்கிறது வந்து ஷம்சியோட எழுத்துங்கிறதுனால லாம் உச்சரிக்கப்படலை. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், லாம் அல்-லஹ்மு. லஹ்முன் அப்படின்னா இறைச்சி, மீட். ஓகேங்களா. அது MEAT, மீட். ஓகேங்களா. லாம் அல்-லஹ்மு இறைச்சி. லஹ்முன் அப்படின்னா இறைச்சி, அதில் அலிஃப்லாம் போட்டு எழுதியிருக்கிறாங்க. லாமுங்கிறது ஷம்சியோட எழுத்துங்கிறதுனால அந்த அலிஃப்லாம் போட்டிருக்கிற இதில் லாம் உச்சரிக்கப்படலை. அல்லாஹும் அந்த மாதிரி தான். சரிங்களா. நூன் பாருங்கள், அன்-நஜ்மு, அன்-நஜ்மு அந்த நட்சத்திரம், த ஸ்டார். நஜ்முன் அப்படின்னா ஸ்டார்ன்னு தெரியும், அது அலிஃப்லாம் போட்டு எழுதும்போது அன்-நஜ்மு அந்த லாம் உச்சரிக்கப்படாது. ஏன்னா நூனுங்கிறது ஷம்சியாவுடைய எழுத்து, சன் லெட்டருங்கிறதுனால. ஸோ இப்போ புரியுதுங்களா. சன் லெட்டர்னா என்ன, மூணு லெட்டர்னா என்ன, அலிஃப்லாம் போட்டு எழுதும்போது சில இடத்துல லாமை உச்சரிக்கிறாங்க, லாம் சில இடத்துல உச்சரிக்கப்படுறதில்ல. ஏன் அது அப்படிங்கிறத காரணம் புரிஞ்சுருக்கிறோம். சன் லெட்டர்ஸா மூணு லெட்டர்ஸான்னு பார்க்கணும். சன் லெட்டராக இருந்தால் அங்கே கண்டிப்பாக லாம் உச்சரிக்கப்படக்கூடாது. மூணு லெட்டர்னா லாம் கண்டிப்பாக உச்சரிக்கப்படணும். புரியுதுங்களாம்மா. ஓகே. இதுதான் நம்ம நெக்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கான்செப்ட்டு. இப்போ வாங்க அந்த ஃப்ரண்ட்டில் நம்ம எங்கே விட்டோமோ அங்கேருந்து நம்ம போக ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா. ஸோ அந்த 4 இஸ்மை பார்த்தோம், அது எப்படி அலிஃப்லாம் போட்டு எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அங்கே எல்லாமே அலிஃப்லாம் போட்டு எழுதியிருக்கிறாங்க, பட் லாம் உச்சரிக்கப்படவே இல்லை. ஏன், அது எல்லாமே வந்து ஷம்சியாவுடைய எழுத்துக்கள்ங்கிறதுனால லாம் உச்சரிக்கப்படலை. ஸோ இப்போ அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. முபுத்ததா ஹபர் வச்சு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை வாசிக்க போகிறோம். கரெக்டாக வாசிக்கணும். ஷம்சியாவோட எழுத்து இருக்கா, கமரியாவோட எழுத்து இருக்கா, அதை பார்த்து கவனமாக நம்ம வாசிக்க போகிறோம். கரெக்டான ஹரக்கத் போட போகிறோம். முபுத்ததாக்கு என்ன ஹரக்கத் போடணுங்கிறது தெரியும், இந்த ஹபருக்கு என்ன ஹரக்கத் போடணுங்கிறது தெரியும். ரெண்டுமே மர்ஃபு தான். ஸோ அதனால் தொம்மா வரணும், இல்லை தொம்மா தைன் வரணும். புரியுதுங்களா. இப்போ நம்ம அடுத்த இது பார்க்கலாமா. ஸோ இதுதான் அந்த நெக்ஸ்ட் பேஜ். இங்கே ஒரு 10 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக வாசித்து நம்ம பொருள் வைக்கலாம் இன்ஷா அல்லா. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், அன்-நஜ்மு பாயிதுன். அன்-நஜ்மு பாயிதுன் அந்த நட்சத்திரம் தூரமாக உள்ளது. அன்-நஜ்மு அந்த நட்சத்திரம், பைதுன் தூரமாக உள்ளது. கரீபுனா பக்கத்தில், பைதுன்னா தூரத்தில். த ஸ்டார் இஸ் ஃபார். அன்-நஜ்முங்கிறது முபுத்ததா, பாயிதுனுங்கிறது ஹபர். ஓகே. இது எல்லாமே ஜும்லா இஸ்மியா தான். சரிங்களா. ரெண்டுமே முபுத்ததாவும் ஹபர் ரெண்டுமே வந்து மர்ஃபுவாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், அர்-ரஜுலு வாக்கிஃபுன். அர்-ரஜுலு வாக்கிஃபுன் அந்த மனிதர் நின்று கொண்டிருக்கிறார். வாக்கிஃபுன்னா நிற்கிறாங்க, ஜாலிசுன்னா உட்காந்துருக்குறாங்கன்னு அர்த்தம். அந்த மனிதர் நின்று கொண்டிருக்கிறார். த மேன் இஸ் ஸ்டாண்டிங். அர்-ரஜுலுங்கிறது முபுத்ததா, வாக்கிஃபுன் அப்படிங்கிறது ஹபர். தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள், அஸ்-சுக்கரு. ஸோ இங்கெல்லாம் நீங்கள் என்ன கவனிக்கணும், லாம் உச்சரிக்கப்படலை. ஏன்னா அடுத்தடுத்த லெட்டர் வந்து அந்த லாமுக்கு உள்ள அடுத்தடுத்த லெட்டர் வந்து ஷம்சியாவுடைய எழுத்தாக இருக்குது. அதனால் எங்கேயுமே வந்து லாம் உச்சரிக்கப்படலை. சரிங்களா. அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ தேர்ட் சென்டென்ஸு, அஸ்-சுக்கரு ஹுலுவுன் அந்த சர்க்கரை இனிப்பானது. அஸ்-சுக்கருனா அந்த சர்க்கரை, ஹுலுவுன் இனிப்பானது, ஸ்வீட். த சுகர் இஸ் ஸ்வீட். ஓகேங்களா. அஸ்-சுக்கரு முபுத்ததா, ஹுலுவுன் ஹபர். சரிங்களா. அடுத்தது பாருங்கள், அத்-தாலிபு மரீதுன். அத்-தாலிபு மரீதுன். அத்-தாலிபுனா அந்த மாணவர், மரீதுன் நோயாளி, சிக்காக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. த ஸ்டூடெண்ட் இஸ் சிக். ஓகேங்களா. அத்-தாலிபுங்கிறது முபுத்ததா, மரீதுன் அப்படிங்கிறது ஹபர்.
நெக்ஸ்ட் சென்டென்ஸு அத்தீக்கு ஜமீலுன். அத்தீக்கு ஜமீலுன், அந்த சேவல் ஜமீலுன் அழகானது. த ரூஸ்டர் இஸ் பியூட்டிஃபுல். ஓகேங்களா. அத்தீக்கு முபுத்ததா, ஜமீலுன் ஹபர். நெக்ஸ்ட் அத் தஃப்தரு. அத் தஃப்தரு ஜதீதுன். தஃப்தர்னா நோட் புக். சரிங்களா. த நோட் புக் இஸ் நியூ. ஜதீதுன்னா நியூ. அத் தஃப்தரு அப்படிங்கிறது முபுத்ததா, ஜதீதுன் அப்படிங்கிறது ஹபர். அந்த நோட்டு புதியது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் கிதாப்னா புக்கு. தஃப்தர்னா நம்ம எழுதுகிறோம்ல நோட் புக், அதுதான் வந்து தஃப்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. தஃப்தருக்கு இன்னும் சில மீனிங்ஸும் இருக்குது அரபிக்கில். ஓகேங்களா. சரி, அடுத்தது பாருங்கள். அத் தாஜிரு கனியுன். அத் தாஜிரு த மர்ச்சன்ட், அந்த வியாபாரி. கனியுன் பணக்காரர், ரிச். ஓகேங்களா. த மர்ச்சன்ட் இஸ் ரிச். அத் தாஜிருங்கிறது முபுத்ததா, கனியுன் அப்படிங்கிறது ஹபர். எல்லாத்துலேயும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், லாம் உச்சரிக்கப்படலை. ஸோ அடுத்த லெட்டருக்கு மேலே சத்து இருக்குது, நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள். அத் துக்கானு மஃப்தூஹுன். அத் துக்கானு மஃப்தூஹுன். துக்கான் அப்படின்னா ஷாப். த ஷாப். அத் துக்கானு த ஷாப், அந்த கடை. மஃப்தூஹுன் திறக்கப்பட்டுள்ளது. த ஷாப் இஸ் ஓப்பன், அந்த கடை திறக்கப்பட்டுள்ளது. அத் துக்கானு அப்படின்னா முபுத்ததா, மஃப்தூஹுன் அப்படின்றது ஹபர். நெக்ஸ்ட் அல் வலது ஃபக்கீருன். அல் வலது அந்த சிறுவன், ஃபக்கீருன் ஏழை. கனியுன் அப்படின்னா பணக்காரரு, ஃபக்கீருன் அப்படின்னா ஏழை. சரியா. அல் வலது ஃபக்கீருன், த பாய் இஸ் புவர். அல் வலது முபுத்ததா, ஃபக்கீருன் ஹபர். லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அத் துஃபாஹு லதீதுன். அத் துஃபாஹு லதீதுன். துஃபாஹுனா ஆப்பிள். சரிங்களா. நம்ம சாப்பிட்றோம்ல ஆப்பிள் பழம், அது. அத் துஃபாஹு அந்த ஆப்பிள். லதீதுன் சுவையானது. ஹுலுவுன்னா ஸ்வீட், லதீதுன்னா டேஸ்டி. த ஆப்பிள் இஸ் டேஸ்டி. ஓகேங்களா. அத் துஃபாஹு லதீதுன் அந்த ஆப்பிள் சுவையானது. த ஆப்பிள் இஸ் டேஸ்டி. அத் துஃபாஹு முபுத்ததா, லதீதுன் அப்படிங்கிறது ஹபர். நெக்ஸ்ட் லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். கீழே ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அந்த சென்டென்ஸ் பாருங்கள். அதாவது 2 ஜும்லாவை இணைச்சி வாவை போட்டு இணைச்சி கொடுத்துருக்குறாங்க. 2 ஜும்லாவுமே ஜும்லத்துல் இஸ்மியா தான். ஓகேங்களா. என்னென்னு பார்க்கலாமா. அத் தொபீபு தவீலுன் வல் மரீது கசீருன். அதாவது அத் தொபீபுனா அந்த மருத்துவர், தொவீலுன் நெட்டையாக இருக்கிறார். நம்ம டால் ஷார்ட்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நெட்டையாக இருக்கிறார். வல் மரீது, மரீதுனா நோயாளின்னு அர்த்தம். சரிங்களா. இன்னும் அந்த நோயாளி, கசீருன் குட்டையாக இருக்கிறார். ஓகேங்களா. த டாக்டர் இஸ் டால் அண்ட் த பேஷண்ட் இஸ் ஷார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நியூ புக்கில் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதே நீங்கள் பழைய புக் வச்சுருந்தீங்கன்னா, அந்த ப்ளூ புக் வச்சுருந்தீங்கன்னா அதில் எப்படி தெரியுமா இருக்கும். அத் தொபீபு தவிலுன் வல் முதர்ரிசு கசீருன் அப்படின்னு இருக்கும். அதாவது அந்த மரீதுனுக்கு பதிலாக முதர்ரிசு அப்படின்னு இருக்கும். சரிங்களா. முதர்ரிசுனா ஆசிரியர். ஓகேங்களா. அந்த புக் வச்சுருந்தீங்கன்னா, பழைய புக் வச்சுருந்தீங்கன்னா முதர்ரிசுன்னு இருக்கும், ஆசிரியர். அதாவது அந்த மருத்துவர் நெட்டையாக இருக்கிறார், இன்னும் அந்த ஆசிரியர் குட்டையாக இருக்கிறார் அப்படின்னு இருக்கும். அதே நீங்கள் நியூ புக் வச்சுருந்தீங்க அப்படின்னா, அந்த ரெட் புக் வச்சுருந்தீங்கன்னா அதில் தபீபு தவிலுன் வல் மரீது கசீருன் அப்படின்னு இருக்கும். த டாக்டர் இஸ் டால் அண்ட் த பேஷண்ட் இஸ் ஷார்ட். அந்த மருத்துவர் நீளமாக இருக்கிறார், நெட்டையாக இருக்கிறார், இன்னும் அந்த நோயாளி குட்டையாக இருக்கிறார், சின்னதாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா தொபீபு முபுத்ததா, தொவிலுன் ஹபர். அதே போல் மரீது, அல் மரீது முபுத்ததா, கசீருனுங்கிறது ஹபர். ரெண்டுமே வந்து ஜும்லத்துல் இஸ்மியா தான். 4 இஸ்முமே வந்து மர்ஃபுவா தான் இருக்குது. அந்த அத்துஃபை வச்சு அந்த 2 ஜும்லாவை இணைச்சிருக்காங்க. புரியுதுங்களாமா. ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட்டு சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா, அதில் அந்த ஃபஸ்ட்டு ஜும்லாவில் வர முதல் அந்த முபுத்ததாவை பார்த்தீங்கன்னா அத்தொபீபு. அத்தொபீபு லாம் உச்சரிக்கப்படலை. ஏன்? தா வந்து ஷம்சியாவுடைய எழுத்து. அதே அடுத்த ஜும்லாவில் பாருங்கள், வல் மரீது, வல் மரீது. இப்போ என்ன பண்ணிட்டோம், இங்கே லாம் உச்சரிக்கப்படுது, அந்த அலிஃபையும் விட்டாச்சு. ஸோ இப்போ இந்த அலிஃபு தான் ஹம்சத்துல் வசல். வாவை டேரெக்டாக என்ன பண்ணிட்டோம், லாமோட உச்சரிக்கிறோம். மிடில் வந்ததுனால, அந்த அல் மரீதுங்கிறது மிடில் வந்ததுனால வாவை டைரெக்டாக லாமோட இணைச்சி அந்த அலிஃபை விட்டுட்டோம். ஸோ இந்த அலிஃபு தான் ஹம்சத்துல் வசல். இதே இந்த அல் மரீதுங்கிறது ஃப்ரண்ட்டில் தொபீபுங்கிற இடத்துல இருந்ததுன்னா அப்போ கண்டிப்பாக நம்ம அந்த அலிஃபை உச்சரிச்சிருப்போம்.
இப்போ இங்கே இடையில வந்ததுனால அந்த அலிஃபை நம்ம உச்சரிக்கலை. ஸோ இதுதான் வந்து ஹம்சத்துல் வசல். சரிங்களா? இங்கே பாருங்கள், வல் மரீதுன்னு நம்ம ஏன் லாமோ சேர்த்து உச்சரிக்கிறோம்? ஏன்னா மீமுங்கிறது கமரியாவுடைய எழுத்து. மீமுங்கிறது கமரியாவுடைய எழுத்து. கமரியோட எழுத்து வந்தால் லாம உச்சரிக்கணும் நம்ம, கரெக்டாக? ஸோ அதனால தான் வல் மரீது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். புரியுதுங்களா? ஸோ ஷம்சியா, கமரியா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸோட வசதி எல்லாமே இந்த லெசனோட தமாரின்குள்ளே போயிடலாம். தமாரின்னா எக்ஸசைசஸ். சரிங்களா? அதுக்குள்ளே போயிடலாம். கீழே தமாரின் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்கள். இக்ர வக்துப் மா தபுதி அவாஹிரில் கலிமாத்தி. வார்த்தைகளின், அதாவது இறுதி வார்த்தைகளின் சரியான முடிவுடன் எழுது வாசி. ஸோ கீழே பாருங்கள், இஸ்மு கொடுத்துருக்காங்க. அலிஃப்லாம் போட்டு தான் எல்லா இஸ்முமே இருக்குது. இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஷம்சியாவுடைய எழுத்து வந்திருக்குதா, கமரியாவுடைய எழுத்து வந்திருக்குதா, லாம் உச்சரிக்கப்படணுமா உச்சரிக்கப்படக்கூடாதா, அதுதான் உங்களுக்கு இங்கே டெஸ்ட்டு. ஸோ பார்க்கலாமா? ஒவ்வொரு வார்த்தையாக பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இஸ்மை பாருங்கள். அல் பாபு. அல் பாபு. ஏன் பாங்கிறது கமரியாவுடைய எழுத்து. ஸோ அல் பாபு. ஓகேங்களா? ரைட். அந்த கதவு, த டோர். அடுத்து அத்தாஜிரு. அத்தாஜிரு. லாம் உச்சரிக்கப்படலை. ஏன்? தாங்கிறது ஷம்சியாவுடைய எழுத்து. அத்தாஜிரு, மர்ச்சன்ட். ஓகேங்களா? த மர்ச்சன்ட். நெக்ஸ்ட்டு அந்நஜுமு. அந்நஜுமு. லாம் உச்சரிக்கப்படலை. ஏன்? நூனுங்கிறது ஷம்சியாவுடைய எழுத்து. அந்நஜுமு. ஓகே? ஸ்டார், த ஸ்டார். அடுத்து அல் கமரு. அல் கமரு. ஓகேங்களா? அல் கமரு எல்லாமே அலிஃப்லாம் கொண்டு தான் இருக்குது. அப்போது லாஸ்ட்டு லெட்டருக்கு நம்ம என்ன தான் கொடுக்கணும்? தொம்மா தான் கொடுக்கணும். ஓகேங்களா? நீங்கள் கவனிக்க வேண்டியது லாம சேர்க்கணுமா சேர்க்கக்கூடாதா அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க. எல்லாமே அலிஃப்லாமை கொண்டு தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் லெட்டருடைய ஹரக்கத்து தொம்மாவாக தான் இருக்கும். ஓகேங்களா? அல் கமரு. லாம் உச்சரிக்கப்படுது. ஏன்? காஃபுங்கிறது கமரியாவுடைய எழுத்து. ஸோ அல் கமரு. அந்த நிலவு, அந்த சந்திரன். நெக்ஸ்ட்டு அத்தீக்கு. அத்தீக்கு. லாம் உச்சரிக்கப்படக்கூடாது. ஏன்னா தாலுங்கிறது ஷம்சியாவுடைய எழுத்து. அத்தீக்கு. அந்த சேவல், த ரூஸ்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அல் மாவு. அல் மாவு. அந்த தண்ணீர். அல் மீமுங்கிறது என்னது? கமரியாவுடைய எழுத்து. ஸோ லாம் வந்து உச்சரிக்கப்படணும். ஸோ அல் மாவு, அந்த தண்ணீர், த வாட்டர். நெக்ஸ்ட் அஸ்ஸரீரு. அஸ்ஸரீரு. லாம் உச்சரிக்கப்படலை. ஏன்? சீனுங்கிறது ஷம்சியாவுடைய எழுத்து. சரிங்களா? அஸ்ஸரீரு, த காட், அந்த கட்டில். அல் பைத்து. அல் பைத்து. லாம் உச்சரிக்கப்படுது. ஸோ அப்போ பாங்கிறது கமரியாவுடைய எழுத்து. அல் பைத்து. ஓகேங்களா? அந்த வீடு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள், அல் மஸ்ஜிது. அல் மஸ்ஜிது. ஏன்? மீமுங்கிறது கமரியாவுடைய எழுத்து. அப்போ லாம் உச்சரிக்கப்படணும். அல் மஸ்ஜிது. ஓகேங்களா? அந்த பள்ளிவாசல், த மாஸ்க். அடுத்து அர் ரஜூலு. அர் ரஜூலு. அர் லாம் உச்சரிக்கப்படக்கூடாது. ஏன்? ரா வந்து எந்த எழுத்து? ஷம்சியாவுடைய எழுத்து. ஸோ ரா வர்றதுனால லாம் உச்சரிக்கப்படக்கூடாது. அர் ரஜூலு, அந்த மனிதர், த மேன். நெக்ஸ்ட்டு அஸ் சுக்கரு. அஸ் சுக்கரு. லாம் உச்சரிக்கப்படலை. ஏன்? சீனுங்கிறது ஷம்சியாவுடைய எழுத்து. அஸ் சுக்கரு, த சுகர், அந்த சர்க்கரை. நெக்ஸ்ட்டு அல் வரகு. அல் வரகு. வாவுங்கிறது கமரியாவுடைய எழுத்து. ஸோ லாம் உச்சரிக்கப்படணும். அல் வரகு, அந்த இலை, இல்லைன்னா அந்த பேப்பர். புரியுதுங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து ஷம்சியா, கமரியாவுடைய எழுத்துக்களில் நல்லா ஃபெமிலியராக இருப்பீங்கன்றதை நம்புகிறேன். ஸோ இப்போ அதை வச்சு தான் அடுத்தடுத்து எக்ஸசைஸ் தந்துருக்குறாங்க. எப்படி நம்ம முன்னாடி சில எக்ஸசைஸ் பார்த்தோம்ல, முபுததா இருக்கும், ஹபர் இருக்காது, ஹபர் இருந்துச்சு, முபுததா இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்குறாங்க. பட் இங்கே நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அந்த லாம் சேர்த்து நம்ம ஓதணுமா சேர்க்காமல் ஓதணுமா, சேர்த்து சொல்லணுமா சேர்க்காமல் சொல்லணுமா அப்படிங்கிறது தான் இப்போ இங்கே நம்மளுக்கு டெஸ்ட். ஓகே, அடுத்த தம்ரீன் என்னென்னு பார்த்துடலாமா? தம்ரீன் 2 அதோட ஹெட்டிங்கை பாருங்கள். இம்ல உல் ஃபராக ஃபீமா எலி பிவதை கலிமத்தின் முனாசிபத்தின். பொருத்தமான வார்த்தையை வைப்பதன் மூலம் கோடிட்ட இடத்தை நீ நிரப்பு. fill in the blanks with the appropriate words. ஓகேங்களா? இங்கே வந்து வேர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கல. இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண எக்ஸசைஸில் வந்து அந்த வேர்ட்ஸ் மேலே கொடுத்துருந்தாங்க. முபுத்ததாவோ ஹபரோ கொடுத்துருந்துச்சு. ஸோ அதுலேருந்து நம்ம பிக் பண்ணுற மாதிரி இருந்தது. இங்கே வந்து கொடுக்கல.
ஸோ நம்மளாக தான் எழுதணும், ஓனாக நம்மளா எழுதணும். முபுத்ததா கொடுக்கல, ஹபர் மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த ஹபருக்கு அப்ராப்ரியேட்டாக எந்த முபுத்ததா சரியாக பொருந்துமோ அந்த முபுத்ததாவை நம்ம எழுத போகிறோம். சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணதுக்கப்புறமா ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. முக்கியமாக பார்க்க வேண்டியது ஷம்சியாவோட எழுத்து யூஸ் பண்ணுறீங்களா, கமரியோட எழுத்து யூஸ் பண்ணுறீங்களா, லாம் உச்சரிக்கப்படணுமோ உச்சரிக்கப்படக்கூடாதாங்கிறத நினைவில் வச்சுக்கிட்டு இந்த எக்ஸசைஸை அட்டன் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஓகே. இப்போ நம்ம வந்து ஆன்சர்ஸை பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், டேஷ் கனியுன். அதாவது இங்கே எல்லாமே முபுத்ததா இல்லை, ஹபர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னங்கிறத பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், டேஷ் கனியுன். கனியுன் அப்படின்னா பணக்காரர் அப்படின்னு சொன்னேன். அப்போ இங்கே என்ன போடலாம்? த மர்ச்சன்ட். நம்மளுக்கு தெரிஞ்சது நீங்கள் படித்ததே போடுங்க. புதுசாக எந்த ஒரு இஸ்மையும் நீங்கள் கண்டுபிடிச்சலாம் எழுத தேவையில்லை. இது வரைக்கும் நீங்கள் க்ராஸ் பண்ணி வந்த இஸ்மில் எதை இங்கே போட்டால் பொருத்தமாக இருக்குங்கிறத மட்டும் பாருங்கள். சரிங்களா? ஏன்னா நிறைய இஸ்மை நம்ம இந்த புக்கு முடிக்கிறதுக்குள்ள நிறைய இஸ்மை நம்ம படிச்சிருவோம். ஸோ அதனால் புதுசாக எதுவும் தேட வேண்டாம். நீங்கள் க்ராஸ் பண்ணி வந்த இஸ்முகளில் எது பொருந்துங்கிறத பாருங்கள். இங்கே நம்ம அப்போ என்ன போடலாம்? அத்தாஜிரு கனியுன். நீங்கள் இதுதான் போடணுன்ட்டு இல்லை, அத்தொபீபு அதுவும் போடலாம் நீங்கள். இல்லை அல் வலது அந்த சிறுவன் பணக்காரன் அப்படின்னு கூட நீங்கள் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எது வேணாலும் நீங்கள் போடலாம். அர் ரஜுலு அதுவும் போடலாம். நான் இங்கே என்ன போட்டிருக்கேன்னா அத்தாஜிரு. அத்தாஜிரு அத்தாஜிருன்னு போட்டிருந்தீங்கன்னா கவனிங்க, தா வந்து ஷம்சியாவுடைய எழுத்து, அப்போ லாம் உச்சரிக்கப்படக்கூடாது. அத்தாஜிரு கனியுன் அந்த வியாபாரி பணக்காரர். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அதாவது ஹபருக்குமே வந்து ஹரக்கட்ஸ்லாம் இல்லை. ஸோ நீங்கள் ஹரக்கட்ஸ் போட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் ஹரக்கட்ஸ் இருக்காது அவ்வளோவா. நீங்கள் ஹரக்கட்ஸு முழுமையாக போட்டுக்கோங்க. சரிங்களா? செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், டேஷ் ஹுலுவுன். ஹுலுவுன்னா ஸ்வீட் அப்படின்னு சொன்னேன், இனிப்பானது அப்படின்னு சொன்னேன். ஸோ எது ஸ்வீட்டாக இருக்கும்? சர்க்கரை, அது நம்ம எழுதலாம். ஸோ அப்போ இங்கே என்ன நம்ம போடலாம்? அஸ் சுக்கரு ஹுலுவுன். அஸ் சுக்கரு. ஓகேங்களா? கவனிங்க, சீன் யூஸ் பண்ணுறோம், அப்போ லாம் உச்சரிக்கப்படக்கூடாது. அப்போது அஸ் சுக்கரு. ஓகேங்களா? அந்த சர்க்கரை இனிப்பானது. த சுகர் இஸ் ஸ்வீட். நெக்ஸ்ட் தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள், டேஷ் மரீதுன். மரீதுன்னா நோயாளி அப்படின்னு சொன்னேன், அப்படி தானே? நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போது அர் ரஜுலு மரீதுன், அந்த மனிதர் ஒரு நோயாளி அப்படின்னு நம்ம சொல்லலாம். கரெக்டாக? அர் ரஜுலு இல்லை அல் வலது அப்படி கூட எழுதலாம். இல்லைனா அத்தொபீபு அந்த மருத்துவர் கூட நம்ம எழுதலாம். அத்தாலிபு அந்த மாணவன் ஒரு நோயாளி அப்படின்னு கூட நம்ம எழுதலாம். ஸோ நீங்கள் எந்த இஸ்மை எழுதினாலும் என்ன எழுத்து யூஸ் பண்ணுறீங்க, 3 லெட்டரா சன் லெட்டரா அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க. இங்கே நான் வந்து அர் ரஜுலு அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ரா அப்படிங்கிறது வந்து ஷம்சியாவுடைய எழுத்து, அப்போ லாம் உச்சரிக்கப்படக்கூடாது. அர் ரஜுலு. அர் ரஜுலு மரீதுன். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், டேஷ் லதீதுன். லதீதுன் அப்படின்னு என்னென்னு சொன்னேன்? சுவையானது அப்படின்னு சொன்னோமா? அப்போது டேஷ் சுவையானது, அப்போ என்ன போடலாங்க? அத்துஃபாஹு ஆப்பிள் சுவையானதுன்னு போடலாம். இல்லை அல் லபனு பால் சுவையானது அப்படின்னு கூட போடலாம். இல்லை சுக்கரு சுவையானது அப்படின்னு கூட நம்ம போடலாம். சில பேருக்கு சக்கரை கூட பிடிக்கும். ஸோ அது கூட நம்ம எழுதலாம். என்ன எழுத்து யூஸ் பண்ணுறீங்கிறதுல கவனமாக இருங்க. நான் இங்கே வந்து அத்துஃபாஹு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அத்துஃபாஹு லதீதுன் அப்படின்னா அந்த ஆப்பிள் சுவையானது. அத்துஃபாஹு தா வந்து ஷம்சியோட எழுத்து, அப்போ லாம் உச்சரிக்கப்படக்கூடாது. அத்துஃபாஹு லதீதுன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், டேஷ் தவீலுன். தவீலுன்னா என்ன சொன்னால் டால், நீளமாக இருக்குது, நெட்டையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன வேணாலும் போடலாம். அர் ரஜுலு அந்த மனிதர் நீளமாக இருக்கிறார். இல்லை அல் ஹிசானு அந்த குதிரை நீளமாக இருக்கிறது. அல் ஹிமாரு அந்த கழுதை நெட்டையாக இருக்குது அப்படின்னு எது வேணாலும் சொல்லலாம். இங்கே நான் என்ன எழுதியிருக்கிறேன்னா அத்தீக்கு தவீலுன் அந்த சேவல் நெட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கிறேன். அத்தீக்கு. ஓகேங்களா? லாம் உச்சரிக்கப்படக்கூடாது, ஏன்னா தால் ஒரு ஷம்சியாவுடைய எழுத்து. ஸோ அத்தீக்கு தவீலுன் அந்த சேவல் நீளமாக இருக்கிறது. த ரூஸ்டர் இஸ் டால். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், டேஷ் கசீருன். கசீருன்னா ஷார்ட். தவீலுன்னா டாலு, கசீருன்னா ஷார்ட். அதே மாதிரி அந்த தவீலுனுக்கு சொன்னது தான். என்ன மாதிரியான வேர்ட்ஸும் நம்ம இங்கே போடலாம். அத்தீக்கு, அல் ஹிசானு, அல் ஹிமாரு, அல் கல்பு, அல் கித்து எது வேணாலும் போடலாம். நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா அஸ்ஸரீரு கசீருன் அந்த கட்டில் குட்டையாக இருக்கிறது, சின்னதாக இருக்குது. ஓகேங்களா? அஸ்ஸரீரு லாம் உச்சரிக்கப்படக்கூடாது. ஏன்? சீன் வந்து ஷம்சியாவுடைய எழுத்து. ஸோ அஸ்ஸரீரு கசீருன். அலிஃப்லாம் போடுறீங்க. ஸோ கண்டிப்பாக தொம்மத்தைன் வரக்கூடாது, தொம்மா தான் வரணும். அதுலேயும் கவனமாக இருக்கணும்.
புரியுதுங்களா இப்போது? ஸோ இங்கே வந்து முபுததா கொடுக்காம ஹபர் கொடுத்துருந்தாங்க, பொருத்தமான முபுததாவை நம்ம போட்டுட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஓரளவுக்குல நல்லாவே வந்து இந்த ஷம்சியா கமரியா அதோட டிஃப்ரென்சியேஷன் நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ அதே மாதிரி இன்னொரு எக்ஸசைஸ் தந்திருக்கிறாங்க. 3வது எக்ஸசைஸ் பார்க்கலாமா என்னென்னு பாருங்கள். நான் அந்த ஹெட்டிங்கை வாசித்து காமிக்கிறேன். இஹ்தர் அப்படின்னா யூ சூஸ், அதாவது தேர்வு செய், நீ தேர்வு செய். என்ன தேர்வு செய்யணுமா? கலிமத்தன் வார்த்தையை நீ தேர்வு செய். மினல் காயிமதி பட்டியலிலிருந்து, காயிமான பட்டியல் சரிங்களா? கீழே வந்து 2 காலம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதை தான் பட்டியலுங்கிறாங்க. மினல் காயிமதி பா பட்டியலிலிருந்து வார்த்தையை தேர்வு செய். பானா செகண்ட் காலம், 2வது காலத்திலேருந்து நீ வந்து வார்த்தையை தேர்வு செய். எதுக்கு தேர்வு செய்யணுமா? துனாசிபுல் கலிமத்தல் லதி ஃபில் காயிமதி அதாவது பட்டியலில் உள்ளதற்கு பொருத்தமான வார்த்தையை பா பட்டியலிலிருந்து நீ தேர்வு செய். மேட்ச் த ஃபாலோயிங்க, அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணும்னா மேட்ச் பண்ணணும். அலிஃபுங்கிற ஆன்னு ஒரு காலம் இருக்குது, பான்னு ஒரு காலம் இருக்கா? அந்த அலிஃப் காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா முபுததா கொடுத்துருக்காங்க, பா காலத்தில் ஹபர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை 2ஐயும் நம்ம இப்போ மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளோதான், சிம்பிள். நான் இந்த பக்கமும் வாசிச்சிடுறேன், இன்னொரு அந்த பா காலமையும் வாசித்து நான் பொருள் சொல்லிடுறேன். டைம் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணிவிட்டு அப்புறமா ப்ளே பண்ணி ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ அலிஃப் காலத்தில் உள்ள அந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். தாலிபு அந்த மாணவர், துக்கானு அந்த கடை, துஃபாஹு அந்த ஆப்பிள், மாவு அந்த தண்ணீர், ஹஜரு அந்த கல், கலமு அந்த பேனா. ஸோ இப்போ பா காலத்தில் உள்ளதையும் வாசிக்கிறேன். லதீதுன் சுவையானது, டேஸ்டி, சரிங்களா? மக்சூருன் உடைக்கப்பட்டுள்ளது, ஃபகீலுன் கனமாக உள்ளது, மஃப்தூஹுன் திறக்கப்பட்டுள்ளது, மரீதுன் நோயாளி பேஷண்ட், ஹாருன் ஹாட் சூடாக இருக்குது. ஸோ டைம் எடுத்துக்கோங்க, நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஓகே, நம்ம இப்போ ஆன்சரை பார்க்கலாமா? தாலிபு அந்த மாணவர், இந்த பக்கத்தில் உள்ள எது மேட்ச் ஆகும்னா மரீதுன் அந்த மாணவர், மரீதுன் அந்த மாணவர் நோயாளி, சிக்காக இருக்கிறாரு. அந்த ஸ்டூடெண்ட் இஸ் சிக். ஓகேங்களா? ஸோ செகண்ட் பாருங்கள். துக்கானு அந்த கடை, மஃப்தூஹுன் திறக்கப்பட்டுள்ளது, துக்கானு மஃப்தூஹுன் அந்த கடை திறக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு துஃபாஹு அதுக்கு எது சூட் ஆகும்? லதீதுன் துஃபாஹு லதீதுன் அந்த ஆப்பிள் சுவையானது. நெக்ஸ்ட்டு மாவு அந்த தண்ணீர், ஹாருன் சூடானது, மாவு ஹாருன் அந்த தண்ணீர் சூடானது. நெக்ஸ்ட்டு ஹஜரு அந்த கல், சகீலுன் கனமானது, அந்த கல் கனமானது, ஹஜரு சகீலுன். ஓகேவா? லாஸ்ட்டு பாருங்கள். கலமு மக்சூருன், கலமு மக்சூருன் அந்த பேனா உடைக்கப்பட்டுள்ளது. ஸோ மேட்ச் பண்ணிட்டீங்களா? எல்லாருமே கண்டிப்பாக கரெக்டாக தான் மேட்ச் பண்ணியிருப்பீங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா ஈஸியான ஒரு மேட்சிங் தான், ரைட்? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து நியூ வேர்ட்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாமா? இந்த நியூ வேர்ட்ஸை முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரே ஒரு தம்ரீன் தான். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இந்த 3rd லெசனை முடிச்சிருவோம், சரிங்களா? ஸோ அந்த நியூ வேர்ட்ஸை பார்த்துடலாமா? நியூ வேர்ட்ஸை பாருங்கள். கலிமாத்துல் ஜதீதத்து நியூ வேர்ட்ஸ். ஃபஸ்ட்டு வேர்டு ஹுலுவுன் இனிப்பு, ஓகேங்களா? ஸ்வீட். மரீதுன் நோயாளி பேஷண்ட். துக்கானு கடை, ஷாப் அந்த கடை, த ஷாப். நெக்ஸ்ட்டு கனியுன் செல்வந்தன், அதாவது ரிச், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தவீலுன் நீளமானது, டால். நெக்ஸ்ட்டு ஃபக்கீருன் ஏழை, புவர், ஓகே? நெக்ஸ்ட்டு கசீருன் குட்டையானவர், அதாவது ஷார்ட், ஓகேங்களா? லாஸ்ட்டு துஃபாஹு த ஆப்பிள் அந்த ஆப்பிள், ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நியூ வேர்ட்ஸ். இந்த லெசனில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நியூ வேர்ட்ஸ் இது தான். ஸோ இப்போ அதே நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது தான் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லைங்களா? அந்த ஹுருஃபுல் கமரியா, ஹுருஃபுல் ஷம்சியா அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ நம்ம இப்போ அடுத்த பேஜ்க்கு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது தாங்க லாஸ்ட்டு 3rd லெசனுடைய லாஸ்ட்டு தம்ரீன். இது தான், இது என்னங்கிறத பார்த்துருக்கோம். ஓகே, இதான் அந்த லாஸ்ட்டு தம்ரீன் இந்த லெசனோட. நான் ஃபஸ்ட்டு அந்த ஹெட்டிங்கை வாசிக்கிறேன் பாருங்கள். இக்ரனா தெரியும், நீ வாசி.
இக்ர உல் கலிமாத்தி, வார்த்தைகளை நீ வாசி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை நீ வாசி. எப்படி? கலிமத்தில் ஆத்தியத்தை, பின்வரும் சொற்களை நீ வாசி. வக்துபுஹா, இன்னும் அதை எழுதவும் சொல்கிறாங்க, வாசித்து பார்க்கவும் சொல்கிறாங்க. எப்படியாம்? முராயியன், கருத்தில் கொண்டு. எதை கருத்தில் கொண்டு? கவாயித நுத்துக்கின், உச்சரிப்பு விதிகளை. கவாயிதன விதிகள், சரிங்களா? கவாயித நுத்துக்கின், உச்சரிப்பு விதிகளை கருத்தில் கொண்டு. எதனுடைய விதிகளை? நுத்துக்கில் ஹுரூஃபுல் கமரியத்தி வ ஷம்சியத்தி, அதாவது ஷம்சியா மற்றும் கமரியா எழுத்துக்களின் உச்சரிப்பு விதிகளை கருத்தில் கொண்டு பின்வரும் சொற்களை நீ எழுது, வாசி. இதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே டெஸ்ட் என்னத்துக்கு? நமக்கு ஷம்சியா கமரியாவை நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறோமா அப்படிங்கிறதுக்கான டெஸ்ட்டு தான் இந்த லாஸ்ட் டெஸ்ட். ஓகே, ஒவ்வொரு இஸ்மா நம்ம வாசித்து பார்த்துடலாமா? ஓகே வாங்க. ஃபர்ஸ்ட் இஸ்மு அல் பைத்து. அல் பைத்து, லாம் உச்சரிக்கப்படணும். நெக்ஸ்ட்டு அத் தீக்கு. அத் தீக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அல் முதர்ரிசு. அல் முதர்ரிசு. நெக்ஸ்ட் அல் பாபு. அல் பாபு. நெக்ஸ்ட்டு அத் தாலிபு. அத் தாலிபு, லாம் உச்சரிக்கப்படலை, தா வந்து ஷம்சியாவுடைய எழுத்து. அத் தாலிபு. ஓகே. நெக்ஸ்ட் அஸ் சுக்கரு. அஸ் சுக்கரு, இது என்னது? சீனு. நம்ம வந்து இது வந்து ஷம்சியோட எழுத்து, ஸோ லாம் உச்சரிக்கப்படலை. அஸ் சுக்கரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அத் தஃப்தரு. அத் தஃப்தரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அல் அஹு. அல் அஹு, அஹுன்னா சகோதரன் அர்த்தம், சரிங்களா? பிரதர். அல் அஹு. ஓகே. நெக்ஸ்ட்டு அர் ரசூலு. அர் ரசூலு, லாம் உச்சரிக்கப்படலை. ஏன்? ரா வந்து ஷம்சியாவுடைய எழுத்து. அர் ரசூலு. நெக்ஸ்ட்டு அல் வஜுஹு. அல் வஜுஹு, வஜுஹுன்னா முகம்னு அர்த்தம், ஃபேஸ். ஓகேங்களா? அல் வஜுஹு. நெக்ஸ்ட்டு அஸ் சதீக்கு. அஸ் சதீக்கு, சாத் என்னது? ஷம்சியோடைய எழுத்து, அதனால லாம் உச்சரிக்கப்படலை. அஸ் சதீக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அல் குர்ஆனு. அல் குர்ஆனு, ஏன்? காஃப் வந்து கமரியாவுடைய எழுத்துங்கிறதுனால லாமை வந்து உச்சரிக்கணும். அல் குர்ஆனு. நெக்ஸ்ட்டு அஸ்ஸலாத்து. அஸ்ஸலாத்து, பாருங்க, சுவாது ஷம்சியோடைய எழுத்து, அதனால லாம் உச்சரிக்கப்படலை. அஸ்ஸலாத்து. ஓகேங்களா? சலாத்துன்னா ஒன்றும் இல்லை, நம்ம செய்கிற வணக்கம் தான். ஓகேங்களா? தொழுகை, மோஸ்ட்லி தொழுகையை தான் அது குறிக்கும். நெக்ஸ்ட்டு அல் கௌபத்து. அல் கௌபத்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அர் ரவுசு. அர் ரவுசு அப்படின்னா தலைன்னு அர்த்தம், ரவுசுன்னா தலைன்னு அர்த்தம். ஓகேங்களா? அர் ரவுசு. நெக்ஸ்ட்டு அல் இஸ்பவு. அல் இஸ்பவு. இஸ்பவுன்னா விரல்னு அர்த்தம். ஓகேங்களா? விரல், ஃபிங்கர்ஸ். அல் இஸ்பவு. நெக்ஸ்ட் பாருங்க, அஸ்ஸாபூனு. அஸ்ஸாபூனு. ஓகேங்களா? அஸ்ஸாபூனு. இப்போ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அஸ்ஸாபூனுல வந்து சாது வந்து 2 தடவை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறோம். ஏன்னா சுவாதுங்கிறது ஷம்சியோட எழுத்து, ஸோ டேரெக்டாக அலிஃப் வந்து சுவாதோட இணைஞ்சிரும், லாம் நம்ம உச்சரிக்க மாட்டோம். அந்த சுவாதுக்கு மேலே ஆக்சுவலாக ஷத்து இருக்கணும், அப்படி தானே? இல்லைனாலும் நம்ம கரெக்டாக வாசிக்கணும். அதுதான் இந்த அரபிக் படிக்கிறதுக்கான ஹைலைட் வந்து அதுதான். இங்கே ஷத்து போடலையே, ஏன் போடலை, அப்போ நான் வந்து இதை எப்படி வாசிக்கிறதுன்ற டவுட்டே வரக்கூடாது. அங்கே இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் கரெக்டாக வாசிக்கணும், சரிங்களா? அஸ்ஸாபூனு. சாபூன்னா சோப்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அஸ்துஃபுரு. அஸ்துஃபுரு. ஜுஃப்ருன்னா நெகம்னு அர்த்தம், நெயில்ஸ். ஓகேங்களா? அதாவது விரலில் இருக்கிற நகம். ஓகேங்களா? அஸ்துஃபுரு. நெக்ஸ்ட்டு அல் ஃபஜ்ரு. அல் ஃபஜ்ரு. நெக்ஸ்ட்டு அஸ் ஜுஹரு. அஸ் ஜுஹரு, லுஹர், நம்ம லுஹர் டைம் சொல்லுவோம்ல, அதுதான். அஸ் ஜுஹரு. அஸ் ஜுஹரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அல் அஸ்ரு. அல் அஸ்ரு, அசர் நேரம். அல் அஸ்ரு. நெக்ஸ்ட்டு அல் மகுரிபு. அல் மகுரிபு. லாஸ்ட் பாருங்க, அல் இஷாஉ. அல்
இஷா உ லாம்லாம் உச்சரிக்கப்படுது. ஏன்னா ஐனு ரைனு இதெல்லாமே வந்து மீமு இதெல்லாமே வந்து என்னது கமரியாவுடைய எழுத்து. ஸோ அதனால் லாம் உச்சரிக்கப்படுது. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த ஷம்சியா கமரியா இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா மனசில் பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த செஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த ஷம்சியா கமரியாவை வந்து நல்லா மனசில் நிப்பாட்டிக்கோங்க. எங்கெல்லாம் உச்சரிக்கணும் எங்கெல்லாம் உச்சரிக்கக்கூடாது. ஏன்னா அடுத்த கிளாஸ் வந்து அடுத்த லெசன் வந்து இதனோட தொடர்பு உள்ளது தான். ஸோ அதனால் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இன்ஷால்லா அடுத்த செஷனுக்குள்ளே நம்ம போகலாம் இன்ஷா அல்லாஹ். முடிஞ்ச அளவுக்கு தயவு செஞ்சு நோட்ஸ் போட்டு எழுதுகிற பழக்கத்தை கொண்டு வாங்க. ஏன்னா நடுவில் நம்ம நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு சொல்கிறோம். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம அதை சொல்கிறோம். அதனால் நோட்ஸ் போட்டு எழுதுகிற அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. நோட்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இதுக்குன்னு தனியாக ஒரு நோட்ஸ் போட்டு வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம இன்ஷால்லா அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.